வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் ஒரு கேள்வி மகரிஷியிடம் கேட்கப்பட்டதற்கு அவர் அளித்த பதில். தவம் தற்சோதனைக்கு உதவுகிறதா, தற்சோதனை தவத்திற்கு உதவுகிறதா? பதில்: இரண்டுமே ஒன்றுக்கொன்று உதவக்கூடியவைதான். ஒருவன் தன்னிடமுள்ள உணர்ச்சி வயத்தை கண்டு அறிந்து அது காரணமாக அவன் செய்து வந்த தவறுகளை உணர்ந்து அவற்றை இனியேனும் செய்யக்கூடாது என முடிவெடுத்து கொள்வதும் அம்முடிவை செயல்படுத்துவதும் தான் தற்சோதனை. இத்தற்சோதனை தான் இப்போது ஆன்மீகத்தில் புதிதாக என்னால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வுளப்பயிற்சி முறைதான் மனிதனை மிருக குணத்திலிருந்து உண்மையில் காரியாம்சத்தில் மீட்கக்கூடியது. இந்த தற்சோதனையை வெற்றியுடன் செய்து முடிப்பதற்குத்தான் தவம் உதவுகிறது. வெளிச்சத்தில் ஒரு பொருளை தேடி எடுப்பது போல் தவம் தரும் மன அமைதி நிலையில் தனது குறைகள் தெரிய வரும். பிறகு அதே தவம் தந்த மன உறுதியை கொண்டு அவற்றை நீக்கவும் முடியும். அதேபோல் தற்சோதனையால் தூய்மையடைந்து விட்டால் தவம் எளிதாகவும் சிறப்பாகவும் அமைகிறது. இந்த இரண்டையும் கொண்டு மனிதகுல வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம், வேறு வழி இல்லை என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா, எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா. இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா, எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா. வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு, வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவதுண்டு. உனக்கும் முன்னே பிறந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா. இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா, இரவும் பகலும் இன்பமும் துன்பமும் இயற்கை வகுத்ததடா. இந்த இரண்டிற்கும் இடையில் அமைதி காண்பவன் இதயம் திறந்ததடா. நான் என்ற அகந்தையினாலே நன்மை கண்ட மனிதரில்லை, நாம் என்ற ஒற்றுமை வந்தால்
நாட்டினிலே துயரமில்லை. இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா. எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா. வாழ்க வளமுடன்.